பிரியமானவர்களே, இந்த நல்ல அருமையான வேலையில ஒரு நல்ல மேன்மையான ஒரு செய்தியை கேட்க போகிறோம். இது நமக்கு பிரயோஜனமுள்ள செய்தியா இருக்கிறபடியினாலே இந்த 3 நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கிறதான ஆசீர்வாதமிக்க நேரம். ஆகவே இதோ 4வது பாகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வெகு தூரம். அந்த ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் நாம் இந்த பூமியில இருக்கும் போதே நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்பதாக நல்ல ஒரு அறிவுரைகளை எல்லாம் நாம் கேட்க நாம் முற்பட்டு கொண்டு இருக்கிறோம். இவ்விதமாக இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ராப்ளம், வீட்டில் ப்ராப்ளம், வெளியில ப்ராப்ளம் ஆச்சுங்களா, எங்க போனாலும் ப்ராப்ளம். அது என்னங்க? அது சண்டைகள், பயங்கரமான சண்டைகள். இந்த சண்டைகள் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னா, கோபம், பொறாமை, பெருமை, வாயாடித்தனம், ஆக்ரோஷம், கசப்பான வைராக்கியங்கள், இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு கலவை. இதெல்லாம் சேர்ந்து மனுஷனுடைய சிந்தைக்குள்ளார போய் டெஸ்டா உட்காந்து ஃபுல்லா நெகட்டிவா பேசி அவைகளெல்லாம் கொலைவெறியும் கூட இவைகள் மூலியமாக வந்து விடுகிறதாம். ஆகவே இந்த சண்டைகளும் சங்கடங்களும் வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியுமா? போக முடியாது. ஆகவேதான் கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19 25 நம்ம பார்த்தோம் சொன்னா, 17 பொல்லாத தீய காரியங்கள் குணங்களிலே வந்து அமர்கிறதாம். நீங்க வாசித்து பாருங்க பைபிள்ல, புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 21 முடிய இவைகளை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வச்சுட்டோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசு சுத்தமாயிடும், நம்ம நினைவு சுத்தமாயிடும், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக சுத்தமாகின உடனே கெட் ரெடிங்க. எப்ப வேணாலும் மரணம் வந்தா மறுமைக்குரிய வாழ்வில நாம் இன்னொரு வாழ்வை தொடங்கலாம். இதுதான் அழியாத வாழ்வு. ஆகவே இந்த அழியக்கூடிய வாழ்விலிருந்து ஒரு அழியாமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த அற்புதமான குணங்களை நம்ம ஈர்த்து கொள்ள வேண்டும். ஈர்த்து கொண்டால் மேன்மையாக இருக்கும் ஆச்சுங்களா. இந்த பொல்லாத 17 விதமான குணங்களை நம்ம ஒவ்வொன்றா டக்கு டக்கு டக்குன்னு கீழே இறக்கி வைப்போமா? வைப்போம். தேவனுடைய ராஜ்யத்தின் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம்.